الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே நாம் குடும்ப வாழ்வும் புரிந்துணர்வும் என்கின்ற ஒரு தலைப்பில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வும் புரிந்துணர்வும் என்கின்ற ஒரு பகுதி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசப்படுகிற நேரத்தில் மிக பிரதானமான முக்கியமான பகுதிகளில் ஒன்றுதான் இந்த தலைப்பு. காரணம், கணவன் மனைவிக்கு இடையிலே நடக்கக்கூடிய நல்ல சுகந்தமான முறையான சுமூகமான வாழ்க்கைக்கு அடிப்படையாகத்தான் இந்த சொல் வழக்கு என்ன செய்கிறது, சமுதாயத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது குடும்ப வாழ்வும் புரிந்துணர்வும் என்கின்ற அம்சம் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த அதாவது புரிந்துணர்வு சம்பந்தமான விடயங்களுக்குள்ளே வருவதற்கு முன்னால் பொதுவாக நம்ம சொல் வழக்குகள் சம்பந்தமாக ஒரு அடிப்படையை விளங்கி வச்சுக்கிறோம். பொதுவாகவே எல்லா இடங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மொழியை எங்களுக்கு தந்துகிறது அடுத்தவர்களோடு நம்ம பேசி உரையாடி நமது கருத்துக்களை, நம்ம புரிகிற விஷயங்களை, நம்ம அறிகிற விஷயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு தான். மனிதர்கள் அந்த சொல்ல முடியாத பேச முடியாதவர்கள் அடையாளத்தின் மூலம் குறியீடுகள் மூலம் அடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம் என்று நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சுது. இதுக்கு இதுதான் அர்த்தம் என்று நீங்கள் புரிந்து விட்டீர்கள் என்றால் அடுத்தவர் புரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் மொழி உருவாக்கப்பட்ட நோக்கம் அதில் என்ன செஞ்சாச்சு, அதில் முடிஞ்சாச்சு. அதுக்கு பின்னால் அந்த மொழியோடு சேர்ந்தவைகள் எல்லாம் அழகுகள் என்றதான். அந்த மொழியோடு சேர்ந்தவைகள் எல்லாம் அழகு என்றதுக்குள்ள தான் வரும். ஆனால் சில நேரத்துகளில் சில வரைவிலக்கணங்கள், சில விதிகள், சில அடிப்படைகள் மொழிக்கு ஏன் உருவாகுது என்று சொன்னால் அந்த மொழியை அடிப்படையாக வைத்து எழுத்துக்கள் உருவாகி இருக்கும், கருத்துக்கள் உருவாகி இருக்கும், அடிப்படைகள் என்ன செஞ்சிருக்கும், உருவாகி இருக்கும். இந்த அடிப்படைகள் ஒருத்தர் வாசிக்கணும், ஒருத்தர் புரியணும், ஒருத்தர் விளங்கணும்டா அதுக்கான ஆரம்ப கால வழக்குகளில் என்னென்ன பேசப்பட்டுச்சோ அதுக்கான விதிமுறைகளை சொல்லிட்டா அந்த விதிமுறைகளை தாண்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம், புரிய மாட்டோம். நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் இல்லாமலே நம்ம புரிந்து கொள்வோம். உதாரணமாக, நீங்கள் எத்தனாம் ஆண்டு பிறந்தீங்க அப்படின்டா, நான் 1960 பிறந்தேன் என்று ஒருத்தர் சொல்றவருக்கு 1960 என்றால் என்ன, அங்கிருந்த மன்னர்மார்கள் யார் யார், ஆட்சியாளர்கள் யார், இதெல்லாம் விளங்கினா தான் அவர் 1960 பிறந்தாருன்னு விளங்கணும்னு கேட்டால் இல்லை. 1960 2ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்தாருன்னா அவ்வளோதான். அதுக்கு பெரிய ஒரு பின்னணி எல்லாம் விளங்கித்தான் இந்த ஆண்டையும் அதையும் விளங்கணும்ன்றது இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை. சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த சூழல் தேவைப்படும், அந்த இடங்கள் தேவைப்படும். அதனால அதை நம்ம தவறி விளங்கிடக்கூடாது என்பதற்காக ஒரு சொல்ல நீங்க இப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணும், இந்த இலக்கணத்துல தான் புரிஞ்சு கொள்ளணும், இந்த விதியோட தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும் என்று இலக்கணங்கள் உருவாயிச்சு, இலக்கியங்கள் என்ன செஞ்சிச்சு, உருவாயிச்சு. இந்த கருத்துல தான் அது நமக்கு அதாவது பயன்படுத்தணும்னு சொல்லி. ஏன்னடா காலம் அகராதிகள் உருவாகினும் அதுல தான். எனவே மொழிக்கு சேர்ந்த அழகுகள் எல்லாம் நிபந்தனைகளாகவும் சில நேரத்தில் அழகண்டா நிபந்தனை தேவையில்லை, ஆனா நிபந்தனைகளாகவும் மாறினது என்னண்டா, நாளைக்கு நம்ம தவறாக ஆரம்பகால டெக்ஸ்டுகளை புரிந்து கொள்ளக்கூடாது, அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட்ல புரிஞ்சு கொள்வான்னு சொன்னாங்களே, அதுக்கு சம்பந்தத்துக்கு வெளியே புரிஞ்சு கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இலக்கியங்கள் அகராதிகள் எல்லா வளங்களும் உருவாயிச்சு. இல்லைன்னா இது தேவையே இல்லை. நான் சொல்றத முன்னால் உள்ளவர் புரிஞ்சிட்டாருண்டா நான் ஊமையாகவே இருந்தாலும் அது போதுமானது. நான் சொல்வதை நீங்க சொல்றத நான் புரிஞ்சிட்டேன்னு சொன்னா, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, நீ இலக்கணப்படி சொல்லவில்லை அப்படி என்று சொல்லலாது. வணங்கிட்டா ஒருத்தர் அது சொல்லுவாங்க, நகைச்சுவை. ஒருத்தர் ஓடிக்க நிற்கிறாரு, மாடு ஒன்று விரட்டிட்டு வருது, விளங்கிட்டா மாடு விரட்டிட்டு வந்தோடனே அவர்கிட்ட சொல்றாரு, என்ன இந்த ஒரு தமிழ் ஆசிரியர் கண்டார். அவர் கண்டுட்டு என்ன போற இல்லை, மாடு விரட்டி வருது, மாடு விரட்டி வருகிறது அப்படின்னு அவர் மொழியை திருத்திக்கிறார். 2 மொழியை திருத்தக்குள்ள அவன் ஓடிட்டா, இவர் அடிபட்டு என்ன செஞ்சிட்டாரு, செத்துட்டார். அப்போ இலக்கியம் வரைவிலக்கணங்கள் அழகுகள் எங்க தேவைப்படும் என்ற இடத்துல தான் அது தேவை, தவிர சம்பந்தம் இல்லாத இடத்துல இலக்கணத்தை திருத்திட்டிக்கிறதும் விளங்கிட்டா அங்க விஷயங்களை சொல்லிட்டிருக்கிறது ஆள அழிவுல தான் என்ன செய்யும், கொண்டு போய் தொடும். இது கொஞ்சம் பேருடைய ஒரு வளமை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலகல் முத்தனத்திஊன், விளங்கிட்டா எல்லை மீறியவர்கள், வரம்பு மீறியவர்கள் அழிந்தார்கள் என்ன ரசூலுல்லாஹ். ஸோ மொழி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இடங்கள்லாம் நீங்க பாருங்க,
அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்டு. இஹ்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களது நாவுகள் மொழிகள் வேறுபட்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா அழகுணர்ச்சியை பற்றி சொல்ற டைம்ல என்னது, வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பெரும் பிரச்சாரத்துக்கு தெரிவு செய்கிறான். அவருக்கு மொழியில இது வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்ற நாக்குள்ள முடிச்சு அவிழ்த்து விடு. அவர் சொல்றார், ஹாரூனை என்னோட அனுப்புங்க, என்ன அஃப்ஸஹு மின்னி லிசான, விளங்கிட்டா, என்னை விட அவர் நாக்கால மிகவும் தெளிவானவர் என்றார். எனவே ஃபசாஹத்து ஒரு அழகாக இருந்தாலும் வாழ்க்கையோட தகுதிக்கோ அடுத்தவனுக்கு புரிய வைக்கிறதுக்கோ அது ஒரு நிபந்தனை அல்ல. நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா நீங்க ஒரு விஷயத்தை அதில் புரிஞ்சுட்டீங்கடா, நான் நினைச்சதான் நீங்க புரிஞ்சீங்கடா போதுமானது. அதோட எல்லா சப்ஜெக்டும் என்ன இதுக்கு வராது. இந்த அடிப்படையில் தான் நீங்க எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும். இலக்கண இலக்கியங்கள் அகராதிகள் அது இது இவைகள் எல்லாம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, பழைய காலத்துல சொல்லப்பட்ட ஒன்றை நம்ம புரியணும்டா அது சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், சில விஷயங்கள் சூழலோட புரியணும்டா அன்றைய வழக்குல நம்ம தெரியணும், அன்றைய நடைகளை தெரியணும். இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம எழுத போறோம் பண்ணுவீங்களே, அதுக்கு ஒரு யூனிவர்சல் அட்லீஸ்ட் யூனிவர்சல் இல்லாட்டியும் நம்ம யாருக்கு எழுதுறோமோ அவர்களுக்காவது ஒரு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வரி இல்ல. நீங்க ஒரு மாதிரி எழுதுவீங்க, நான் ஒரு மாதிரி எழுதுவேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வாங்க எழுதுவாங்க. எழுதினா புரிய இல்லாம போயிடும். கடந்த காலத்தில் எழுதின பல விஷயங்கள் எங்களுக்கு புரியலாமிக்கிறதுக்கு காரணம் ஒரு சப்ஜெக்ட்ல அது இல்லாததுனால தான். அதனால இலக்கண இலக்கியங்கள் என்ன செஞ்சது, வரைவிலக்கணங்கள் தேவைப்பட்டுச்சு, இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள மாட்டோம். இந்த ரெண்டுக்கு தான் அது தேவையே தவிர வேற இதை இது ரெண்டும் இல்லாத கட்டத்துல ஒருத்தன் தேடி பார்த்து அழுத்தி கண்டிக்கிறான்டா ஹலக்கல் முத்தனத்தேவும். இயல்பா வந்தா வேற, சலீக்கத்துல வந்தா வேற, இயல்புல வந்தா வேற. அதுல ஒருத்தன் இறங்கி தடுமாறி கண்டிக்கிறான்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான், அழிந்து விட்டான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஏன் இந்த சப்ஜெக்டோட உதாரணமா பாருங்க, இது ஏன் அகராதிகள் அதான் தேவைப்படுதுன்னு சொன்னா, உதாரணம் குர்ஆன் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், மிஸ்கால் தர்ரா, விளங்கிட்டா, தர்ரான்னு சொன்னா அந்த அன்றைக்கு எறும்புக்கு சொல்லப்பட்டது, இன்றைக்கு அணுக்கு சொல்லப்படுது. அப்போ இது ரெண்டு குர்ஆன் விளங்கணுமா இருந்தா தர்ரான்ற சொல்ல அவன் இஷ்டப்படி அவன் வழங்கி சரி வராது. ஏன்னா கடந்த காலத்தில் உள்ள ஒரு புனித வசனங்கள் அவர் வாசிக்க போறார், அகராதி அவருக்கு என்ன செய்யுது தேவைப்படுது. இல்லைன்னா இது ஒரு பிரச்சனை இல்லை. ஜுர்சூமான்னு சொல்லுவோம், ஜுர்சூமாட கிருமி, அன்றைக்கு ஜுர்சூமாட கிருமி இல்லை, அது ஒரு மலை குன்று இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு, அல்லது முக்கியமான நபருக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ ஒரு கிருமியை அவர் கிருமியாக இருந்தாருன்னு சொன்னா எப்படி இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சில அம்சங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க சில விஷயங்களை மொழியுடைய அழகுணர்ச்சி என்றது இதுக்காக வேண்டித்தான் வருகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அடிப்படையில தான் நீங்க உலகத்துல எல்லா விஷயங்களையும் அணுகும். ஆனா இதை அழிச்சது எது தெரியுமா, இதை ஹரபாக்கினது எது தெரியுமா, இது மிக முக்கியம் நான் சொல்ற பகுதி. ஏன்னா ஒரு மனிதனுடைய அக்களை சிந்தனையை பாதிக்கிற விஷயம், டெவலப் பண்ற விஷயம், பாதிக்கிற விஷயம் எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மூளை உங்களோட தொடர்பாடக்கூடிய அந்த நியூரோலஜின்னு சொல்லுவாங்களே, அந்த நரம்பியல் உணர்வு, அந்த கரண்ட் தான் உங்களோட தொடர்பு. அதுக்கு மொழி அதை ஷேப் பண்ணிக்கும். சின்னத்துல இருந்து பிறந்து அந்த மொழி அதை ஷேப் பண்ணிக்கும். இந்த மொழி பதிஞ்ச விதத்துல தான் உங்களுக்கு கோபமும் வரும், இரக்கமும் வரும், அன்பும் வரும், ஆளுமையும் வரும். மொழி உங்கள்கிட்ட பதிஞ்சிக்கிற விதத்துல தான். அப்ப இதை புரிஞ்சு கொள்ளாம சில விஷயங்களை நம்ம எடுத்தோம்டா, இப்ப உதாரணமா புரிந்துணர்வு சொல்லுக்கு எந்த பெருமதியும் இல்லைன்னு வைங்களேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களை புரிஞ்சு கொள்ளணும் மிக முக்கியமான நினைக்கலன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நீங்க புரிந்துணர்வு உங்களோட மூளைக்கு எப்படி கொடுக்கப்பட்டீங்கன்னா, புரிந்துணர்வு வாழ்க்கையில அடிப்படைகள்ல உண்டு. உங்களை புரிஞ்சு கொள்ளாதால நான் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு நினைக்கலன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். உங்களோட மூளையில புரிந்துணர்வுன்றது ஒரு விஷயமே இல்லைன்னு பதிஞ்சிருந்தா அதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன், ரெண்டு பேரும் கை கொடுத்து கொள்வோம். ஸோ உங்களோட மூளை எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோ, எப்படி அறிவூட்டப்பட்டிருக்கோ அதுக்கேற்பதான் அந்த சொல்லுடைய விளக்கங்கள். ஒரு ஊர்ல நீங்க ஒரு சொல்ல சொன்ன உடனே சண்டைக்கு வராங்க, அதே சொல்ல அடுத்த ஊர்ல ஸ்பீச்ல சொல்றான், பயான்ல சொல்றான். அப்ப எப்படி அது? அப்ப எனவே சொல்லு அந்த ஊர்ல புரிஞ்சு கொள்ற முறை வேற, இந்த ஊர்ல தமிழ் அது சரியா, இன்னும் ஊர் ஒரு சொல்லிக்கொள்ளிக்க முறை வேறு. அதே போல சிலர் சினிமா பார்த்து அது பார்த்து கண்ட கலிசரையெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பார். அவர் நம்ம ஒரு வளமையான தமிழ்ல ஒரு என்னது இந்த இரட்டை கிளவி சொற்றொடர்கள் இவைகள்லாம் பயன்படுத்தினாங்களே அவருக்கு வேற மாதிரி பதியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி மூளை கெட்டு பேத்திக்கும், அவரு வேற விஷயங்கள் எல்லாம் கேட்டு. ஆனா இவர் அதை தெரியாம பேசிட்டு இருப்பார். ரெண்டு ஆபத்து, அவன் ஜாகிலியத்தை தெரியாம இவர் பேசினா இவரையும் கேவலமான நினைப்பா உண்டு சரியா. இரண்டாவது விஷயம் என்ன, அவனுக்கு நல்லது எதுவும் புரியலாத கட்டத்துக்கு அவன் வந்திருப்பான். சோ மொழியுடைய செல்வாக்கு சாதாரணமான விஷயம் உண்டு அல்ல. மொழி என்ன செய்யும்னா நம்மளோட சிந்தனையை ஷேப் பண்ணும், நமது அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேப் பண்ண எல்லாத்தையும் மொழி என்ன செய்யும் ஷேப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எதை நம்ம சிந்தனைக்குள்ள உடுற இடத்துல மிச்சம் கவனமா இருக்கணும், எதை வாசிக்கிற இடத்துல கவனமா இருக்கணும், எதை நம்ம உள்வாங்குற இடத்துல கவனமா இருக்கணும். இந்த முன்னுரை நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா, இது அழிச்சது எது தெரியுமா, இந்த தத்துவவியல். இயல்பா மனிதர்கள் உரையாடி கொண்டிருந்த
கலந்துரையாடி கொண்டிருந்த பேசி கொண்டிருந்த சொற்கள் அது இதெல்லாத்தையும் போது பழைய டெக்ஸ்டுகளை வாசிக்கிறது, அதாவது எங்களை புனித இதுகளையோ அல்லது பழைய டெக்ஸ்டுகளை வாசிக்கிறதுக்கும் இதுக்கு பின்னால வாசிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நம்ம உருவாக்குறதுக்கும் ஏற்பட்ட இந்த அழகு உணர்ச்சி வசனங்கள்ல அளவு கடந்து உள்ளுக்கு போயிட்டான். எல்லாத்துக்கும் சொல்லுக்கு சொல்லு சொல்லுக்கு சொல்லு ஏன்னா ஜாமிய மானியா இருக்கணும் அப்படின்னா என்ன, ஒரு சொல்ல சொன்னோம்டா வரைவிலக்கணம் சொன்னோம்டா வெளியே உள்ளது உள்ளுக்கு வரப்படாது, உள்ள உள்ளது வெளியே போகக்கூடாது. அதான் வரைவிலக்கணத்து டெபினிஷனுக்கான டெபினிஷன் வழங்கிட்டா. அப்போ இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை உருவாக்கி விட்டான்னு இப்படி உருவாக்கி விட்டா அளவு கடந்து போயிட்டான். எல்லாத்துக்கும் வரவேற்கலாம். இது எதுலாம் பாதிச்சுண்டா, உசூல் ஹதீஸை பாதிச்சு, உசூல் ஃபிக்ஹ் பாதிச்சு, உசூல் தஃப்சீரை பாதிச்சுது. சரியா, எல்லாத்துலயும் வரவேற்கலாம். எதை சொன்னாலும் தாரீஃப் பண்ணிட்டா. அதே போல லுகத்தன் வஸ்திலாகன், லுகத்தன் வஸ்திலாகன் லாங்குவேஜ்ல என்ன, இந்த துறை சார்ந்த வழக்கில் என்ன டெர்மினாலஜி விளங்கிட்டா. இது வந்து இன்றைக்கு அரபுலகத்துல இது ஒரு தனி தலைப்பு, மாரக்கத்து நஸ், அதாவது டெக்ஸ்ட் வார் விளங்கிட்டா. அதாவது எழுத்து யுத்தம், ஒரு விஷயத்துடைய அந்த யுத்தம். அதை ஒரு கிராஅத்து நஸ், ஒரு நஸ்ஸை வாசிக்கிற முறையில உள்ள அந்த போராட்டங்கள், இவைகள் எல்லாம் ஆக்களை தலைகீழாக்கி இதுக்கு இந்த 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 இதற்கு தானே இது கலாச்சார யுத்தம் அல்லது மொழியியல் யுத்தம். இதெல்லாம் செஞ்சா நீங்க நினைக்க வேணா மோசமான விஷயங்களை பரத்தித்தான் நம்ம மூளையை இதாக்கணும். ஒரு சொல்லுக்குரிய அர்த்தங்களை மனுடைய தசவூர்களை மாற்றி விட்டாலே போதுமானது, போராட்டம் வந்துடும். சொல்ல தாங்கித்தான் சிந்தனை, சொல்ல ஆட்டி விட்டாமன்னு வைங்களேன், சொல்ல அப்படியே அசைச்சு அப்படி 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 ஆக்கி விட்டா முடிஞ்சது. சுதந்திரமானவர் அப்படி என்ன இந்த ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்குது நம்ம சிந்தனையில. இவன் சுதந்திரம் என்றதுக்கு வேற வேற வரைவிலக்கணம் எல்லாம் நமக்கு தந்துட்டான் வைங்களேன். பெண் சுதந்திரம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இப்ப பெண் சுதந்திரம் என்ற உடனேயே நமக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெண் சுதந்திரம் அப்படின்னு நிக்கிறோம். ஏன்னா நம்ம அதை சரியான அண்டர்ஸ்டாண்டிங். இதே பெண் சுதந்திரம் என்ற முஸ்தலக அடுத்தவன்ட்டு என்ன, அதுக்கு எதிராக பேசுறவன் ஒரு மோசமானவன், பெண் சுதந்திரத்தை எதிர்க்கிறவன் பெண்ணை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிறான் என்றதுக்குள்ள வருது. பாத்தீங்களா சொல்லுடைய இதென்று. இப்ப நம்ம சிந்தனைக்குள்ள என்னென்ன இது மாதிரி நமக்கு அது என்னது இப்படி ஒரு காமூஸ் உண்டு நுழைஞ்சுதான், ஒரு அகராதி உண்டு நம்ம சிந்தனை இருக்கத்தான் செய்யும், நமக்கே தெரியாம கல்ச்சரல் தாக்கம் உண்டு இருக்கத்தான் செய்யுது. இந்த இதுல இந்த வரைவிலக்கணங்கள் படுத்துறது, தத்துவவியல், இவைகளெல்லாம் சேர்ந்து சொல்லுக்கு சொல்லிதாயிட்டு. அதனால கல்வித்துறையிலும் எப்படி ஆயிட்டுன்னு சொன்னா, அதாவது டாக்டர் ஆஃப் பிலோசபி, பிஹெச்டி, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுல அவர் பிலோசபர், அதுல அவர் தத்துவவியலாளர். அதாவது அந்த துறையுடைய நெறிமுறைகளை வரைவிலக்கணப்படுத்துகிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அந்த துறையை ஏற்கனவே படிச்சார், இப்ப துறையை டிசைன் பண்ற இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு என்ற ஒரு இதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த லெவல்ல திங்க் பண்ணீங்கன்னா நீங்க எதுலையுமே ஒரு நல்ல சிம்பிளான ஒரு ஆளாக உங்களால வாழ இயலாது, உங்களால இருந்து கொள்ள முடியாது. இது நான் அடுத்த பகுதிக்கு வாரேன். இந்த அடிப்படையில இந்த உலக வழக்குகள் எல்லாத்தையும் நீங்க எப்படி சிம்பிளா எடுக்கணும்டா, மக்களுடைய நடைமுறையில, மக்களுடைய வழக்குகள்ல எது நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுதோ அந்த நல்ல விஷயங்களை தம்முக்காகாம, ஆழ்ந்து போகாம, வரைவிலக்கணத்துக்குள்ள போகாம நீங்க என்ன செய்யணும், சாதாரணமா எடுத்துக்கணும். இன்றைய நம்ம தமிழ் உலகத்துல, சமூக உலகத்துல எல்லாம் என்ன பார்க்கிறோம்டா, புரிந்துணர்வு என்ற சொல்ல எதுக்கு வச்சுக்கிறான்னா, கணவன் மனைவி நல்லா வாழ்றதுக்குரிய ஒரு சொல்ல வச்சுக்கிறான். கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல வாழ்க்கை போகுது என்பதற்கான ஒரு சப்ஜெக்டுக்கு புரிந்துணர்வு என்ற சொல்லு வச்சுக்கிறான். புரிந்துணர்வு என்றால் என்ன என்று உள்ளுக்க போய், சரியா, புரிந்துணர்வு சாத்தியமா, புரிந்துணர்வுடைய வரைவிலக்கணம் என்ன, அதனுடைய முன்பின் விஷயங்கள் என்ன, ஆள் அகலங்கள் என்ன, இப்படி போனீங்க அப்படின்னு சொன்னா புரிந்துணர்வையே ஒரு கெட்ட முடிவுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க, புரியாம இருக்கிறதா நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க, வருவீங்க. ஏண்டா புரிந்துணர்வுக்கு வரைவிலக்கணம் சொல்ல போனீங்கடா. ஆனா சமுதாயத்துல புரிந்துணர்வுக்கு என்ன வச்சுக்கிறாண்டா, இது ஒரு மிக முக்கியம். ரெண்டு பேர் பேசுற டைம்ல புரிந்துணர்வுக்கு சார்பாகிக்கிறவர் டென்ஷன் ஆகிறார், புரிந்துணர்வு வரைவிலக்கணப்படுத்தினவர் அமைதியாகிறார். ஆனா அவர் டென்ஷன் ஆகிறது நியாயம், சரியா? என்ன நியாயம்? அவர் வரைவிலக்கணத்துக்குள்ள நுழைஞ்சு பேசிட்டீங்கல்ல, கணவன் மனைவி நல்லா இருக்கணும் தானப்பா நம்ம புரிந்துணர்வை பத்தி பேசுறோம். இவர் புரிந்துணர்வையும் மோசம் என்றார், ஹாஃப் நல்லம் இல்லை என்றாரு என்ற ஒரு டென்ஷன்ல அவர் பேசுறாரு. இவர் அறிவியல் ரீதியா பேசுறாரு, அவர் அழகியல் ரீதியா பேசுறாரு, சரியா? சமுதாய உணர்வுல. சோ சமுதாயத்தோட பழகிற டைம்ல, வீட்டுல பழகிற டைம்ல, குடும்பத்தோட பழகிற டைம்ல, ஊர்ல பழகிற டைம்ல, நல்ல ஒரு வாதம் என்று வந்தால், ஒரு பிரச்சனை என்று வந்தால், அதை தீர்க்கிற இடம் வார டைம்ல சில சொற்களுக்கான முக்கியமான இதை பார்க்கணுமே தவிர, புரிந்துணர்வு என்றது சமுதாயத்துல பேசப்படுறது, தஃபாகும் விளங்கிட்டா என்றது பேசப்படுறது, அண்டர்ஸ்டாண்டிங் என்று பேசப்படுறது, கணவன் பொறுமையாக இருக்கிறதுக்கும், விட்டு கொடுக்கிறதுக்கும்,
அன்போட நடக்கிறதுக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை இசைந்து போறதுக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பா அமைகிறதுக்கும் ஒரு நல்ல அமைதி அந்த குடும்பத்தில் நிலவரத்துக்கும் அதே போல மனைவி கணவனுடைய விஷயத்துல அவன் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் அவன் பொறுப்புகளை சரியான முறையில செய்வதற்கும் சிறந்த முறையில் அணுகுவதற்கும் ஒருவருக்கொருவர் சிலதை விட்டு கொடுத்து சிலதை பொறுத்து சிலதை அனுசரிச்சு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு தான் புரிந்துணர்வு என்று சொல்லப்படுது. சரியா? இதோட அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடணும், நம்ம முடிச்சிடணும். இத நாங்க ரெண்டு தரப்புலையும் புரிந்துணர்வு என்றால் சார்பா பேசக்கூடிய தரப்பும் வரைவிலக்கணத்தில் எல்லாம் மீறி போறாங்க. புரிந்துணர்வுன்னா நீங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? புரிந்துணர்வு எப்படி நடக்கணும் தெரியும். புரிந்துணர்வு என்ன நடக்கணும், எங்க போய்க்கிறான் தெரியுமா? அஸ்ஸௌஜால் முத்தஹர்ரிரா, அதாவது ஃப்ரீடம் அடைந்த மனைவி. புரிந்துணர்வா மனைவியுடைய பாலியல் உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அவருடைய பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்க கூடாது. அதாவது புரிந்துணர்வு சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. எது அந்த புரிந்துணர்வு சொல்லு சுதந்திரம் அடைச்சிட்டு வரைவிலக்கெல்லாம் போயிட்டு அப்படி என்ன, மனைவி உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டத்திலே இன்னொருவரோடு தன் பாலியல் உணர்வுகளை என்ன, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்லுவாங்க ஜெனரல் அந்த புரிந்துணர்வுக்குரிய பேர். அவ விரும்பினா நீங்க அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அதாவது சார்பா இருக்க கூடாது. இந்த மாதிரி போயிட்டாங்க. அதாவது மனைவிக்கு மானக்கேடான விஷயத்தை அங்கே. ஆனா இது மேற்கத்திய உலகத்துடைய பார்வையில ஒரு குறிப்பிட்ட எல்லா டைம்ல குறிப்பிட்ட சமுதாயத்துடைய பார்வையில புரிந்துணர்வு எது, ஹஸ்பண்டை பத்தி மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, மனைவியை பத்தி ஹஸ்பண்ட் பலதார திருமணம், அது புரிந்துணர்வுக்குள்ள வராது. சரியா? அது நாங்க சில விஷயங்களை சொல்லி வச்சுக்கிறோம், அது வரவே வராது. ஆனா இது எதுக்குள்ள வரும்னா அவருடைய சுதந்திரத்துக்குள்ள வரும் என்று புரிந்துணர்வு எங்க கொண்டு போய்க்கான்னு பாருங்க. அப்போ புரிந்துணர்வு சுதந்திரம் அடைஞ்சிக்கங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒன்றுமே இல்லாம பாட்டி என்ன புரிந்துணர்வு என்னது, குர்ஆன் ஹதீஸ்ல புரிந்துணர்வு சொல்லு, குர்ஆன்ல வந்தீங்க, ஹதீஸ்ல வந்தீங்க, ஃபிக்ஹ்ல வந்தீங்க, சலஃபுல் இஸ்லாம். இதுவும் தஅம்முக் அதுவும் தஅம்முக். இப்படி இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயுமே சொல்லல. புரிந்துணர்வுன்னு சமுதாயத்துல பேசுறவங்க எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா கணவன் மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு. நல்லா இருக்கிறது பிள்ளையா? பிள்ளை இல்லை. இல்ல புரிந்து உணர்வு, புரிதல் சக உணர்வு, இது எதுக்கு அந்த லிஸ்டுக்கு நம்ம அரிஸ்டோட்டிலும் இல்லை, அப்படி ஒரு தேவையும் நமக்கு இல்லை. மொழியுடைய நோக்கமும் அதுவல்ல, மொழியுடைய நோக்கமும் அதுவல்ல. அப்படி எடுத்தீங்கன்னா குர்ஆனுக்கு நீங்க வேறொரு தஃசீர் எழுதலாம். எது சொல்லுக்குரிய வரைவிலக்கணம் என்று எடுத்து நீங்க போட்டீங்கன்னா நீங்க குர்ஆனுக்கு வேறொரு தஃசீர் எழுதிக்கலாம். என்ன தெரியுமா? அஸ்ஸலா தொழுகைண்டா பிரார்த்தனை தான். சரியா? தொழுகைண்டா ஜக்காண்டா தூய்மை தான். இப்படி பேசின குர்ஆனுக்கு நீங்க எப்படி எழுதுங்க? காயித்ண்டா ஒரு பள்ளமான ஒரு தூரமான ஒரு பகுதி. காயித் அல்லாஹ் சொல்றா, நீங்க என்ன காயித்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அதாவது டாய்லெட் போயிட்டு வந்துட்டீங்கன்னா, பள்ளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உது எடுக்க வேண்டி வரும். சரியா? இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். தயம்மம்டா தேடி போறது. பத்தயம்மமு சைதம, சுத்தமான மணல்களை தேடி போங்க. தேடி போயிட்டு வந்தா தொழுதுறலாம். தயம்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம என்ன செஞ்சிரும்டா ஒவ்வொன்றுக்குமே என்ன செஞ்சிடும், தலைகீழான விளக்கங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். வரைவிலக்கணத்துல ஆழ்ந்து அப்படி இல்லை. எதற்காக வேண்டி அந்த நடைமுறையில் அந்த சொல் இருக்குதோ அதற்காக வேண்டின்னு புரிஞ்சு கொண்டோம்னா போதுமான. அது அகராதியில இருக்கணும்ன்ற கடமை இல்லை. டெக்ஸுக்கு டெக்ஸை வாசிக்காத வரை இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா புரிந்துணர்வுடைய தலைப்பு இதுதான். சரியா? இது ஒரு அம்சம். இப்ப இந்த எனவே நம்ம ஒரு இதுக்கு சொல்றது என்னன்னா, சிம்பிளா இதுதான் இஸ்லாமா இருக்கும், இப்படித்தான் இஸ்லாத்துடைய ஃபித்ரா இருக்கும், இப்படிதான் அழகான ஒரு அம்சமாக இருக்கும் என்றதை இஸ்லாத்துடைய எல்லா போக்குலையும் நீங்க பார்க்கலாம். மனிதனுக்கு லேசா விளங்கி கொள்ள முடிஞ்சதுலையும் பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையில் நீங்க வந்துட்டீங்கன்னா புரிந்துணர்வு இதுக்கு நல்ல வாழ்க்கை, கணவன் மனைவி ஒரு சிறப்பா வாழ்ந்துட்டு போறதுக்கு என்ன வழி என்றுதான் இதுல சொல்லப்பட்டீங்க. இப்ப ரெண்டு பக்கத்துல உள்ள பிழைகள் நம்ம சொல்லிட்டோம். ஏன் இந்த புரிந்துணர்வு பாதிக்குது, ஏன் இந்த புரிந்துணர்வு எல்லை மீறுது, ஏன் இந்த புரிந்துணர்வு தேவையற்ற இடங்களை பயன்படுத்தப்படுகிறது, இதைத்தான் நம்ம பேச போறோம். புரிந்துணர்வு குர்ஆன்ல வந்திருக்குது, சொல்லு வரல. புரிந்துணர்வுல சொல்லப்படுற எதிர்பார்க்கப்படுற சமுதாயத்தை சொல்லப்படுற விஷயங்கள் என்ன செஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுத்த ஒரு கொஞ்சம் தத்துவம் மாதிரி தான் இருக்கலாம். சரியா? ஆனா தத்துவத்திலிருந்து விடுதலை பெறோம். ஆனா தத்துவத்தால தான் பேச வேண்டியிருக்கிறது. இரண்டாவது அம்சம் என்னன்னா, ஆல்ரெடி பேசிக்கிறோம். ஒரு விஷயத்தை விளங்கி தெரிஞ்சு அறிஞ்சு ஒருத்தர் நல்லா இருக்கிறான். ரெண்டு பேரும். இன்னொத்த அவனுக்கு விளக்கமும் இல்லை, அதை பத்தி அறிவும் இல்லை, அவ தெரியும் ஆனா நல்லா இருக்கிறான். சரியா? ஒத்த ஏன் நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சு நல்லா இருக்கிறான், இன்னொத்த ஏன் நல்லா இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும், ஆனா ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான். இதுல யார் சிறப்பு? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. உதாரணமா நீங்க சில மக்களை பார்ப்பீங்க, பெரிய பயான்களை கேட்க மாட்டாங்க, பெரிய மஜ்லிஸ்களுக்கு வர மாட்டாங்க, வந்தாலும் தூங்கிடுவாங்க. சரியா? அவங்களால அப்படி இருந்து அதை விளங்குறதுக்கான அந்த வாய்ப்புகளும் இல்லாம இருக்கும். சரியா? தூங்குற எல்லாரும் அதே கருத்து உள்ளவங்க அர்த்தம் இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? எந்த விதமான விளக்கத்துக்கான எந்த சூழ்நிலை அந்த மாதிரியான சந்தர்ப்பமும் அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது.
பெரிய அது அவங்களே ஒத்துக்கணும். இது பெரிய விஷயங்களை விளங்குற அளவுக்கெல்லாம் நமக்கு என்ன எதுவும் இல்லை. நம்ம வேலையும் இருக்குது. காலையில் போய் உழைச்சிட்டு வேலைகளை செஞ்சுட்டு ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு என்ன ஒரு மேசன் வேலையை செஞ்சுட்டு ஒரு ஹோட்டல் வேலையை முடிச்சு போட்டு ஆனால் டைமுக்கு பேத்து சுண்ணத்தை தொழுது பரல தொழுது குர்ஆன் எல்லாம் ஓதிக்கின்னுட்டு நல்ல பேணுதலாக இருந்துட்டு புறம் பேசக்கூடாது தானே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். சலஃபுகளோட வாழ்க்கை தெரியாது, பெரிய பெரிய அறிவு தெரியாது, சுஃபியான சௌரியன்னு தெரியாது, அவர் ஊரில் உள்ள சுஃபியான மட்டும் தான் அவருக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு மகரிப் தொழுதுட்டு இஷா தொழுட்டு வித்திரெல்லாம் தொழுட்டு அழகாக படுத்துட்டிக்கிறான். இப்படி ஒரு டீம் ஒன்று இருக்கு. சலஃபுகள்கிட்ட கிதாபை கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கினானா வித்திர் தொழுகிறதுக்கு அவன் என்னது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ 40 கிலோ வெயிட்டை தூக்குற மாதிரி பெட்ஷீட்டில் தூக்குறதுக்கு பாடுபடுறான். சரியா? இந்த பாடுபட்டு ஆனால் இவனுக்கு அவ்வளோ அறிவு நுழைஞ்சும் இருக்கு, விளக்கம் இருக்குது. வித்திரண்ட அக்காம் பாகம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கு, விளங்கப்படுத்துற அளவுக்கு அறிவு இருக்கு, செய்தி எல்லாம் தெரியும். இவருடைய முழு நோக்கமும் இமாம் அப்துல்லா முபாரக் இப்படி வித்திரு தொழுதாருன்னா அப்துல்லா முபாரக் எந்த காலத்தில் உள்ளவர், அஹமது பின் ஹம்பல் இவருக்கு என்ன தொடர்பு, இவ்வளவு படிச்சிருவாரு. வித்திரு மட்டும் படிக்க மாட்டாரு. ஆனா இவர் வித்து தொழுறாரு, போராடி கஷ்டப்பட்டு என்னமெல்லாம் சொல்லி சம்பந்தம் இல்லாத டைம்ல தொழுது சுபகுப்புற கதா செய்யலாமான்னு கேட்டு இப்படி தொழுகிறார். அவரு அதை பத்தி எதுவும் அவரால் விளங்கவும் இயலாது. அவர் உட்கார்ந்தாலும் அவரால் விளங்கல. ஆனா அவர் இபாதத்துல நல்லா ஆகிறாரு, தொழுகையில நல்லா ஆகிறாரு, சிறப்பாகிறாரு, வைஃபுக்கு மரியாதை கொடுக்குறாரு, வைஃபோட சந்தோஷமா நடந்து கொள்றாரு, பெரிய அளவுல விளங்குறதுக்கு ஒரு ஆற்றல், அறிவு மதிக்கிறாரு. இது 2 பேர்லையும் யார் சிறந்தார்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல்ட்ட செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்கிட்ட தொழுதுட்டு போய் அவங்களோட கிராமத்து பள்ளியில தொழுவிப்பாரு. தொழுவிச்சு அந்த நுஐமன் ஒருத்தர் என்ன செய்வார்? பள்ளிக்கு வருவார். பள்ளிக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நேரம் நீட்டிட்டாரு, விட்டுட்டு போய் 2 ரக்காத் என்ன செஞ்ச தனியாக தொழு விட்டாரு ஷா. அப்போ முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு என்ன, அவர் முனாஃபிக் நயவஞ்சகன்ட்டா. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்கிட்ட வந்துட்டு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? விசாரிக்கிறான். விசாரிச்சுன்னா அவர் சிம்பிளா பேசுறாரு, நான் ஒரு விவசாய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறேன். லா ஆரிஃபு தந்தனதக் வலா தந்தனத முஆத். நீங்க என்ன முணுமுணுக்குறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்குறான்லாம் எனக்கு என்ன தெரியாது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா துவா கேட்கிறேன், இப்படி திக்ர் செய்யறேன், அது செய்யறேன்னு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இப்போ ரசூலுல்லாஹ் ஹவுலஹான் உதந்தி, நாங்களும் அதை சுத்தித்தான் முணுமுணுக்கிறோம் நாங்கள் ரசூலுல்லாஹ். சரியா? அப்படி ஒரு முணுமுணுத்தல் சொல்லு தமிழ் அதுக்கு தான் நான் அதை சொல்றேன், தந்தனா. சரியா? அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். ஆனா ஒரு ஜிஹாத் ஒன்று வந்தா நான் முனாஃபிக்கா இல்லையான்றதை நீங்க கண்டுகொள்வீங்க. அவர் போயிட்டு அதுக்கு ஒரு யுத்தம் ஒன்று வருது. அதுல அவர் கொல்லப்படுறாரு, ஷஹீத் ஆகிடுறாரு. இப்போ முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன மா ஃபஅல சாஹிபு, உங்களோட தோழருக்கு எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன், அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் சொன்னதாக வருது. முஆத் இப்னு ஜபல் ஃபகீஹ், தாஇ, அழைப்பாளர் எல்லாம் உள்ளவர். இவர் சாதாரண ஒரு மனிதர். ஆனா அவர் அந்த இடத்துல விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல புரியுற இடத்துல அவர் இருக்கல. ஆனா அவருடைய லைஃப் சரியா இருந்திருக்குது அப்படி இடத்துல நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒருத்தரை ஃபாலோ பண்ணி வராரு. வந்தோடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன நீங்க என்ன பெரிய நலவு செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நான் இப்படி ஒரு வானத்துல இப்படி ஒரு ஓசை ஒன்று கேட்டேன். அதை சொல்றாரு, என்ன ஹதியக்கத்த ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதாவது மழை பொழிய வைங்களோட சத்தம் எனக்கு கேட்டு, அதான் நான் உங்களைய தேடி வந்தேன் அப்படின்னு. அப்படியா, நான் உழைக்கிறேன், வார வருமானத்துல ஒரு பகுதியை திருப்பி அதே உழைப்புக்கு போட்டுறேன், இன்னொரு பகுதியை தர்மம் சரி, இன்னொரு பகுதியை எனக்கு வச்சுக்கிறேன்டாரு. அப்போ அந்த பறக்கத்தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், கிடைத்திருக்கலாம் என்றார். அவர் ஒரு விவசாயி. அவர் சாதாரணமாக சில வேலைகளை செஞ்சுட்டு, ரசூலுல்லாஹ்கிட்ட சிலர் வருவாங்க, அல்லாஹ்வின் தூதரே இஸ்லாத்து இன்ன ஷராஇ அல் இஸ்லாமிய கது கசுரத், இஸ்லாத்துடைய சட்டங்கள் அவைகள் நிறைஞ்சிட்டு ஒன்று சொல்லித்தாங்க எனக்கு, நான் அதை கடைபிடிச்சிட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சுருக்கமா சொல்றாங்க, என்னது அப்ப ஆமன்து பில்லாஹி தும்மஸ்தகிம், அல்லாஹ் ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்க, உறுதியாயிருங்கன்னு சொன்னதா சில செய்திகள் வருது. ஒருத்தர் வராரு, முஸ்லீமுக்கு என்ன கடமை, 5 நேரம் தொழணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், இதுக்கு மேல நான் எதுவும் கூட்டாட்டி குத்தமா இல்ல, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃப்லஹ இன் ஸதக், அவர் உண்மை உரைத்தால் அவர் வெற்றி பெற்றார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்க நமக்கு என்ன விளங்குது, அதாவது உண்மையிலேயே அதாவது அக்கலும் அதன் அடிப்படையாக ஏற்படக்கூடிய ஃபஹ்மும் ஹிக்மத்தும் இல்மும் நல்லதா இல்லையான்னு ஒரு பகுதிக்கு வருவோம். சரியா? ஆனா அது எதை கொண்டு வரணுமோ அதை இது இல்லாமலே சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சுக்கிறான். அவர்கள் தலைவராக முடியாம இருக்கலாம், வழிநடத்த முடியாம இருக்கலாம், சில குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம், சில இயல்புகள் அவங்கள பாதிக்கலாம். ஆனா அன்றாட லைஃப் நீ பொறாமப்படுற அளவுக்கு இருக்கு. நீ அவன் அன்றாட லைஃபை பார்த்தா பொறாமப்படுற அளவு இருக்கு. நீ வைஃபோட உட்கார்ந்து வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் பல மணித்தியால பாடம் எடுக்கக்கூடிய நிலைமையில நீ இருக்கிற.
ஆனா பாடத்தை ஒரு நிமிஷம் அப்ளை பண்றதுக்குள்ள ஊட்ட டென்ஷன் ஆக்கிடுறேன். ஆனா அவனுக்கு அந்த பாடத்தை எடுக்க முடிகிற இடத்துல அவன் இல்லை. ஆனா அவன் நல்லா எழுதிக்கிறான், அவன் சிம்பிளா எழுதிக்கிறான். இவரு ஆசைப்படுறாரு உங்களோட வாழ்க்கை எப்படி புரிந்துணர்வோட போதா, சண்டை பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படின்றாங்க. சண்டை பிரச்சனை எப்படி சபர் செய்றீங்க, என்ன செய்ய புள்ள, அவர் பதிலும் எப்படி தெரியுமா, நீங்க எதிர்பார்க்கிற அறிவுபூர்வமான பதிலே வைக்காது. எப்படி இருக்கும்னா, என்ன செய்ய வாழ்க்கை அப்படித்தான் போகுது அப்படின்னு. என் வைஃப் வந்து எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறான், அவன் சாதாரணமா பேசுறான். நம்மளோட வைஃப் நமக்காக கஷ்டப்பட்டுக்கிறான்னு சொல்றதுக்கு 1000 முறை யோசிப்போம், விலகிட்டா அதை எப்படி நம்ம ஒத்துக்கொள்றது, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அது வருமா இல்லையா, சரியா பிழையா, இதெல்லாம் நம்ம. ஆனா அவர் சிம்பிளா அதை எக்ஸப்ட் பண்ணிட்டு சிம்பிளா பேத்துறாரு. அப்ப அந்த வைஃப் வந்து இவருக்கு என்ன பாடுபட்டுக்கிறாங்க, நம்மளோட வைஃப் பாடுபட்டத்துல ஒரு 10ல் 1 பாடுபட்டும் இருக்காம இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் படுற கஷ்டத்தை எடுத்து பார்த்தா அப்படிப்பட்ட சில கஷ்டங்களை இவர் பட்டுக்கின்றிருக்கிறாரு. ஆனா அவருக்கும் வைஃபுக்கும் இடையில அந்த மாதிரி இருக்குது. சில நேரத்தில் பப்ளிக்கா சில இடங்கள்ல வச்சு என்ன ஏசிடுவா வைஃப், அல்லது ஹஸ்பண்ட் வைஃபுக்கு ஏசிடுவா, அவர் அப்படித்தான் எனக்கு கோவம் தான் ஏசிடுவாருன்னு. இவங்கள்ட்ட போய் ஒரு குடும்ப வாழ்வும் புரிந்துணர்வு எடுக்கிறவன் தான் யோசிக்கணும். ஏண்டா அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பேத்துட்டு இருக்கு. சோ 2வது கேள்வி என்னடா, இதுல மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கை, வணக்க வழிபாடுகள், சமுதாயத்துல நாங்க நெறிப்படுத்த நினைக்கிற விஷயங்கள், வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவைகளை புரிஞ்சு அறிஞ்சு, அதாவது விளங்கி தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு அதை ஒரு சிறப்புப்படுத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்பிலான சூழலே இல்லாமல் இப்படி உள்ள மக்கள் தான் உலகத்திலே அதிகம். சரியா? 50% 60% அளவுக்கு, அதாவது எழுத படிக்க தெரிந்த நபர்கள், படிக்கக்கூடிய நபர்கள், எழுத வாசிக்க தெரிஞ்ச நபர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதை வச்சு வரைமுறைப்படுத்தி எடுக்கிறாங்கடா, எழுத எழுமா அந்த மொழியை அவருக்கு படிக்க மாடு வச்சு தான் ஊரில் படித்த வீதம் வந்து 90%, 95% எடுக்கிறாங்களே தவிர மற்றபடியான இதுகளை வச்சு எடுக்கல. சரி, இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுத படிக்க தெரிஞ்சதுக்காக ஒருத்தர் படிப்பாளியாக வர போறது இல்லை. சரி, அப்படியே எடுத்துக்கணும்னா அந்த மாதிரி மக்கள் வந்து 60-70% அவங்க தான். ஒரு 30% தான் இந்த மார்க்கத்தில் ஈடுபடுற பாட்டியும், எந்த கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த கொள்கையா இருந்தாலும் சரி, இந்த 73 கூட்டம் எடுக்கல, இந்த 73 கூட்டத்தில் 60%, 73 கூட்டம் என்ன விளங்காமிக்கிற 60% தான் இருக்குது. சரியா? அப்போ அதுல வந்து சரியான கொள்கையில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சரியான கொள்கையாமே அப்படி என்று சொல்லி அதுல இருந்துக்கிறார். இதுதான் இது தவறான கொள்கை, அதுல இருக்கக்கூட, இப்படித்தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அதை பத்தி என்ன விளக்கங்களோ அறிவுகளோ இல்லை. இந்த 30% இருக்குது. இந்த 30% தான் உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இது முதல் தரமா படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இது அடுத்த தரமா படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பிரச்சாரம் செய்யப்படுறவங்களும் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஜும்மா குத்துபால பார்க்கலாம். நான் கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ளவங்கள சொல்றேன், ஜும்மா குத்துபால இருந்துட்டு. ஆனா அவங்க எல்லாம் ஒரு 10 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்து நேரடியாக இருந்து ஜும்மாவுடைய சிறப்புகளை எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குற டைம்ல எது சிறப்பு ஏண்டா, இது மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏண்டா நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த கல்வியை திணிக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும் அப்படின்னா அதாபல விழுந்துருவோம். ஏன்னா அவருக்கு வந்து நீங்க கூட்டிட்டு வந்து வச்சாலும் அவர் ஓடிடுவார். ஒரு 2 வகுப்புல இருப்பார், ஒன்றும் விளங்கல அப்படின்றவர். விளங்கிட்டா ஒன்றும் இல்லை, குடும்ப வாழ்க்கையை புரிந்துணர்வு பத்தி போகுது, நான் நல்லா தான் ஏற்கனவே வைக்கிறேன், நல்லா புரிந்துணர்வோட என்ன செய்யறேன், நான் இருந்துட்டு இதை பத்தி வாடான்றான். சில இடங்கள்ல சுபஹானல்லாஹ் பார்க்கவும் சின்ன ஒரு ஓலை விடா இருந்துட்டு, அதுக்குள்ள 1ஆம் மனைவி வைக்கிறார், 2வது மனைவி வைக்கிறார். ஹஸ்பண்ட் எங்க பேத்திக்கிறாரு அப்படின்னா இப்பதான் தராவி பேத்திக்கிறாரு, அவரு தொழு விட்டு வராரு. வைஃப் என்ன சொல்றாண்டா, என்னதா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சுக்கிறா, அதாவது அவரு முடிச்சதை எனக்கு விருப்பம் இல்லாட்டி ஹஸ்பண்ட் கட்டுப்பட்டு நடக்கணும் என்று வறுமையிட உச்சகட்டம். ஆனா பொறுமையிட உச்சகட்டமா வாழ்க்கை அங்க என்ன செய்து போயிட்டு. இங்க என்னடான்னு பார்த்தா என்ன, போன மாதம் சேலரி அனுப்பினாரு 4.5 லட்சம், இந்த தடவை என்ன ஒரு 50,000 குறைவில் இல்லை, சரியான பிரச்சனை ஆகி வீட்டுல சொல்ற இது. ஆனா படிக்கிற டீம் அது. இப்ப புரிந்துணர்வு பாடம் எடுத்த டீம் சக்சஸ் ஆகிக்குதா, எடுக்காத டீம் சக்சஸ் ஆகிக்காத நீங்க நினைச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது வந்து உண்மையை சொல்றேன்னா, இஸ்லாத்துடைய சப்ஜெக்ட் எல்லாம் எப்பயுமே இலக்குத்தான். சரியா? அதுக்கு போற வழிகள் அல்ல, போற வழிகளை இஸ்லாம் கவனம் எடுக்கும். இலக்கு மிக முக்கியம். இலக்கில் ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிட்டான்டா, அவனுக்கு தக்குவாவோட, ஒழுக்கத்தோட, மார்க்கத்தோட, கட்டுப்பாடோட, இபாதத்துகளை மக்கீதாவையும் புரிஞ்சு அவன் நடந்துட்டு போறான்டா, அவனுக்கு வழிமுறை என்ன, அவன் போய் சேர்ந்துட்டான், சரியான வழியில இருக்கிறான். ஆனா ஏன் இது சரியான வழி, எதனால் இது சரியான வழி, இதுக்கு நிபந்தனைகள் என்ன, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் அவன் சரியாகிறான் என்றா அதுக்கு நிச்சயமா சிறப்பு உண்டு, அதை மறுக்கவே இல்லை. அதுக்கு நிச்சயமா
சிறப்புண்டு, அதை மறுக்கவே இல்லை. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபித்ரான்றோம். சரியா? ஒரு மனிதனுக்கு விளக்கமே இல்லாம அவனோட உள்ளத்துல உட்கார்ந்துட்டு தான் ஃபித்ரா. ஒரு சில விஷயம் ஃபித்ரால சில நீங்க வாதங்கள் செஞ்சீங்கன்னா சரியே வராது. மீசையை ஏன் ஜோட் பண்றீங்க, தாடியை வளர்க்குறீங்கடா, ரெண்டும் என்ன முடிதானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரண்டா, ஃபித்ரா இதை வளர்க்க சொல்லுது, எனக்கு என்னுடைய ஃபித்ரா இதை என்ன செய்ய சோட் பண்ண சொல்லுது. நகத்தை வெட்ட வளர்த்தாலும் சரி, வளர்த்துடுங்களே ஒருத்தர் சொல்லிடுமா, சரி அது நம்ம வெட்டத்தான் செய்யறோம். அதே போல சில உலகத்துல நம்ம சில நடைமுறைகள் எங்களுக்கு ஃபித்ரா, அதை ஹம்சும் மினல் ஃபித்ரா, அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 5 ஃபித்ரால உள்ளது, 10 ஃபித்ரால உள்ளதுன்னு வருது. இஸ்லாத்துக்குள்ளேயே வளர்றோம். வளர்ந்துட்டோம்னா இஸ்லாம் சரியன்ற இடத்துல இருக்கிறோம். ஆனா இந்த அறிவு வளர்ச்சியும் அக்கல் வளர்ச்சியும் என்ன செய்து தெரியுமா, இதை கேள்வி கேட்கிற இடத்துக்கு கொண்டு வருது. நாங்க இஸ்லாம் தான் சரியென்று பிறந்து வளர்ந்தோமே, இது சரியா, இது ஃபித்ரான்னு சொல்லி வச்சுக்கிறோமே, அப்ப யூதன்ட ஃபித்ரா என்ன, கிறிஸ்தவன் ஃபித்ரா? இஸ்லாம் பதில் சொல்லிட்டு ஃபித்ரா அவன் இஸ்லாம் தான், அவனோட பெற்றோர்கள் தான் மாத்திட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா இவனுடைய அறிவு வளர்ச்சி எங்க கொண்டு போய் விட்டுருதுன்னு சொன்னா, ஃபித்ராவுக்கு எதிராக ரிவர்ஸ்ல வார லெவலி. இதிலிருந்து அதிகமாக தப்புறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள். இது அறிவை வளர்த்து கொள்ளாம இருக்கக்கூடிய மக்கள் தப்பிடுறாங்க. அப்போ இதுக்கான ரசூலுல்லாஹ்வோட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. நான் அடிப்படை விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லல, அடுத்த பதியை சொல்றேன். அறிவுட டேமேஜ் என்னடா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. விளங்கிட்டா? பிரயோஜனம் தராத அறிவை விட்டும் நான் என்ன செய்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அறிவு என்னது அப்படியே ரிவர்ஸ்ல இன்னொரு வகையில நீங்க சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அந்த ஃபித்ரா என்ற அம்சத்தால அவன் வாழ்ந்து கண்டிக்கிறான், சிறப்பா இருந்துட்டு இருக்கிறான், ஒரு பக்கத்தால போயிட்டு இவனுக்கு என்ன செஞ்சிருதுன்னா, இந்த ஃபித்ராவுடைய அம்சம் அறிவு அதுக்கு குரோசா ஃபித்ராவையே திருப்பி கேள்வி கேட்க வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்க, சில விஷயங்கள்ல ஃபித்ராவுடைய அம்சம் என்ன செஞ்சிடா, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த அறிவு வளர்ந்து மற்ற விஷயங்கள் அஹ்லாக்குல மோசமான மாற்றங்களை என்ன செய்யுது, ஏற்படுத்துது. எப்படி ஏற்படுத்துது அப்படின்னா, இவன் இந்த அறிவையும் இந்த உணர்வையும் இந்த அவன் வளர்த்து கொண்ட விளக்கங்களையும் உலக ஆதாயங்களுக்கு, சம்பாத்தியங்களுக்கு, பலன்களுக்கு, அந்தஸ்துகளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அதை எதுக்கு வச்சுக்கிறான் பாத்தீங்கன்னா, அவனுக்கு எல்லா டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு என்ன இருக்கணும் அதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. ஆனா அப்படி எதுக்கு யூஸ் பண்றான்னா, சம்பாதிக்க, உழைக்க, சமூக அந்தஸ்துக்கு, கௌரவத்துக்கு, தலைகீழ பெறட்ட இதுக்கு என்ன செய்யறான், யூஸ் பண்றான். சோ இது அல்லாஹும்ம என்னது, இஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா இல்லா அன்த். வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேரும் படிச்சுக்கிறான், இவங்க நல்லா படிச்சுக்கிறான், அவங்க நல்லா படிச்சுக்கிறான். 2 பேர்ல என்ன ஓர் பேத்துட்டீங்கன்னு சொன்னா படிப்பு ஓர். உண்ட சிந்தனையை கொண்டு போய் அடுப்புல வை என்றார் இவர். சரியா? ஒரு பிரயோஜனம் இல்லை, சூடாக்கினால அது புத்தி வருதுன்னு பாப்பம் என்றார். அப்போ அவங்க அவட அறிவை கொண்டு இவர தரத்துல என்ன செய்யறாரு, பேசுறாரு. இந்த மாதிரி 2 தரப்புலையும் அறிவுவாதம் போயிட்டு இருக்கு. அறிவுவாதம் போய் குடும்பம் என்ன செய்யுது, பாதிப்புலையும், குழந்தைகள் பாதிப்புலையும் போய் கொண்டிருக்கக்கூடிய. அப்ப இவர் எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டாண்டா, தண்ட பெருமைக்கு, தண்ட அஹ்லாக் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்காம தன்னை அழகுபடுத்தி கொள்றதுக்கு என்ன செய்யறா, இதை யூஸ் பண்ண கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சோ இது போன்ற பாதிப்புகளை எல்லாம் என்ன செய்யுது சமுதாயத்தில் இது கொண்டு. ஆனா அவங்கள்ட்ட அதே சண்டை, யார்கிட்ட, இந்த ஃபித்ரால உள்ள பாட்டிகிட்ட சண்டை. ஆனா அவங்க இணையிற வேகத்தை பார்த்தீங்கன்னா, ஃபித்ரா அவங்கள சடார்னு என்ன செஞ்சிருது, இணைச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு அச்சம் கூட இருக்கும், மற்ற விஷயங்கள் கூட இருக்கும், அது அந்த இயல்புல அவங்கள அதை இணைச்சிருது. இது நீங்க பேலன்ஸா ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதுனீங்கடா, எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் விளங்காமலேயே சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், வணக்கங்கள்ல, ஒழுக்கங்கள்ல, கொடுக்கல் வாங்கல்கள்ல, குடும்பத்துல என்ற ஒரு பட்டியல் போட்டுருங்க. அறிவு விளக்கம், வரை விளக்கணம் ஆழ்ந்து விளங்கி கொண்டு போறதுக்கு எல்லையே இல்லாம பஹ்ருல்லா சாஹிலல்லாஹு, கரையற்ற கடலாக தனது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு பயணத்தில் உள்ள பாட்டியோட தரங்கள் எல்லாத்தையும் எழுதி 30 வீதம் வைப்பாங்க. இதையும் போட்டு பாருங்க. இயல்புல வணக்கத்துல யார் நின்று பிடிக்கிறாங்க, வேகத்துல யார் நின்று பிடிக்கிறாங்க, பலத்துல யார் என்ன செய்யறாங்க நின்று பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க நிறைய என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அவங்களால அவ்வளவு பலமாக என்ன செய்யுது இருக்க முடியுது. ஆனா முகாரணா செஞ்சீங்கன்னு சொன்னா, அதாவது ஒப்பிட்டீங்கன்னா சில விஷயங்களை இந்த இடத்துல, அதாவது குடும்ப வாழ்வை புரிந்துணர்வுக்கு இது ஒரு மிக பிரதானமான அம்சம். ஏண்டா எல்லாரும் குடும்பவியலை பத்திய பயான படிச்சுத்தான் விளங்கித்தான் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இது சாத்தியம் என்னது இல்லாத ஒரு அம்சத்துல அது வரும். உதாரணமா பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்ப நாங்க அசல் மசாலாக்கு முடிவு வரலையே, அசல் மசாலா இது ரெண்டுலயே இப்ப எது இந்த ஒரு லைஃப் இருக்கத்தான் செய்யும்.
அவங்களுக்கு நாங்க மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கான அடிப்படை அறிவுகளை கொண்டு போய் சேர்க்கத்தான் ஆகணும். அவங்களே தன்னை பிள்ளைகள் அறிவாளிகளா வரணும்னு தான் என்ன செய்யறாங்க, ஆசைப்படுறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல என்ன முடிவு அப்படின்னு உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரா 99, அதாவது தௌபா 99 வசனத்துல சொல்றான், அல் அராப், கிராமப்புற. இதுக்கு நல்ல உதாரணம் அராப். நான் சொன்ன 3 தரமான இருக்கும். ஒன்று ஹதரி, நகர்ப்புறத்துல வாசிக்கிறவர், மதனி. நம்ம அதுக்கு என்னது சிவில்டு அப்படின்னு, அதாவது சிவிலைசேஷன், நாகரிகம், சரியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அடுத்தது வந்து கரவி, கிராமப்புறத்து நபர்கள். கிராமப்புறத்து நகர் வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருந்திப்பாங்க. அதனால திடீர்னு சிட்டிக்கு வந்தால் நடு ரோட்டில் வச்சு பல்ல விளக்கிட்டிப்பான், துப்பிட்டிப்பாங்க, அதை செஞ்சுட்டிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கிராமப்புற வாசி மாதிரி அவன் வாழ்ந்துருப்பான். அவன் சிட்டியில் வந்து மாறுறதுக்கு, முத்தஹப்பிர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் போகும். அப்போ இதுக்கு அதில் ஒரு கம்பேரிசன் இமாம் இப்னு ஹல்தூன் அதை பற்றி நிறைய அழகாக என்ன செய்வார், முக்கத்திமால எழுதுவார். முடிஞ்ச அதை நம்ம வாசிப்போம். அடுத்த பகுதி என்னன்னா, 3வது அதாவது பதவி. அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான இடம் இருக்காது, நிரந்தரமான நிலம் இருக்காது. ஆனால் மாறிக்கொண்டே இருப்பாங்க, நாடோடிகள் போல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறான். இப்போ வந்து அப்படியான ஆட்கள் குறைவு. ஆனா அவங்க ஆராபுகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பதவி அல்லது ஆராபி என்றது. அல் அராபு. ஆனா அராபு தான் மொழியில அடிப்படையான அரபி. அரபி என்ன அராபி அல்ல. ஆனா அரபி என்ற சொல்லுக்கு அராபி என்ற சொல்லுக்கு சம்பந்தம் பாத்தீங்களா? அதனால அராபி என்றதான் மொழியில அடிப்படை. அவன்கிட்ட இருந்து தான் மொழியை எடுக்கணும். அவன்கிட்ட தான் அந்த சலி கத்திரிக்கேன். அவன் மிக்ஸ் ஆகல, எங்க போய் மிக்ஸ் ஆகல, யாரோட பழகல, எதுவும் இல்லையா? அதனால மொழியுடைய அசல் அவர்கிட்ட தான் இருக்கும். சரியா? ரைட். அல்ல அராபு அஷத்து குஃப்ரன் வ நிஃபாகன். கிராமப்புறவாசிகள், அந்த பதுக்கள் இருக்கிறாங்களே ஆராபுகள், அவர்கள் வந்து அஷத்து குஃப்ரன், கடுமையான குஃபர் உள்ளவர்கள். இது இங்க அப்ளை பண்ணிடப்பட 70 வீதத்துக்கு. நான் அந்த புரிதலுக்காக சொல்றேன், சரியா? வ நிஃபாகன், நயவஞ்சகத்தால் மிக மோசமானவர்கள். வ அஜ்தர், தகுதி அவங்களுக்கு என்னடா, அவர்களுடைய பொருத்தம் அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் யஅலமு, அறிவில்லாமல் இருப்பார்கள். ஹுதூதமா அன்ஸலல்லாஹ் அலா ரசூலி, அல்லாஹ் தன் தூதர் மீது எதை இறக்கி வைத்திருக்கிறானோ அதை அறிந்து கொள்ளாத, அந்த எல்லைகளை தெரியாதவர்களாக என்ன அவர்கள் இருப்பார்கள். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிந்தவன், ஞானமுடையவன். அப்படி என்று சொல்றோம். அல்லாஹ் தஆலா அடுத்ததாக அராபுகளை வமினல் அராப், அராபுகளிலே இருக்கிறார்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன, அதாவது எப்படின்னா மையத்தஹிது, இருக்கிறார்கள். மாயுன்ஃபிகு, அவர்கள் செலவழிக்கக்கூடியது மகரமன், கடன் மாதிரி வச்சிருப்பாங்க, ரிட்டர்ன் கிடைக்கணும். இதெல்லாம் மார்க்கத்தில் செலவழிச்சிட்டு அப்படி அடிச்சிருப்பாங்க. வயதரப்பசு பிக்குமுத் தவாயிர், உங்களுக்கு ரிசல்ட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிப்பாங்க, அழிவு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிருப்பாங்க. அலைஹிம் தாயிரத்து ஸவ் வல்லாஹு சமீஉன் அலீம், அவர்கள் மீதுதான் கெட்ட வட்டம், அவர்களை சுத்தி தான் இருக்கிற. அல்லாஹ் தஆலா கேட்பவன், ஞானமுடைய. மறுபடியும் வமினல் அராப், 3வது அல்லாஹ் தஆலா சொல்றார், கிராம அந்த அராபுகளிலே இருக்கிறார்கள். மய்யுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வல் யௌமில் ஆகிர், மறுமையினாலே ஈமான் கொண்டு, வயத்தஹிது மா யுன்ஃபிகு குர்பாத்தின் இன்தல்லாஹ் வ ஸலவாத்திர் ரசூல் அலா இன்னஹா குர்பத்துன் லஹும் சயுதுகிலுஹுமுல்லாஹு ஃபீ ரஹ்மத்திஹி இன்னல்லாஹ கஃபூர். அவர்கள் செலவழிக்க கூடியவதை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகவும் இபாதத்தாகவும் நபிகளாருடைய பிரார்த்தனைகளாகவும் எதிர்பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக அது என்ன, அல்லாஹ்விடத்தில் அவர்களை சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடிய ஒரு நெருக்கம் தான். அல்லாஹ் தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடிய இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்றோம் என்னன்னா, ரப்புல் ஆலமீன் இயல்புகளை தான் பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா அராபுகளிட வமினல் அராப் வமினல் அராப் வமினல் அராப் அப்படி. இந்த அராப் என்றது அன்சாரும் அல்ல, முஹாஜிரும் அல்ல, ஒண்ணும் இல்லை. அதாவது மார்க்க பேர் அல்ல, இயல்பு பேர். அதை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், குர்ஆன்ல நீங்க பல இடங்கள், சூரா தௌபா 90, வஜாஅல் முஅஸ்ஸிரூன மினல் அராப், அராபுகளில் காரணம் சொல்லக்கூடியவர்கள் வந்தார்கள் அப்படின்னு ஜிஹாதுக்கு போகாத பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா தௌபா 90. சரியா? அடுத்ததாக அதாவது இந்த இயல்புகளை நீங்க புரிஞ்சு கொள்ளதால், வமிம்மன் ஹவுலக்கும் மினல் அராப் முனாஃபிகூன், உங்களுக்கு சூழ இருக்கக்கூடிய அராபுகளிலே நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சூரா தௌபா 101. சூரா தௌபால அராப் என்ற வசனத்தெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறார். அடுத்ததாக அதாவது வமா கான லி அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளுக்கு அருகதை இல்லை. வமன் ஹவுலஹும் மினல் அராப், அவங்களுக்கு சூழ இருக்கக்கூடிய அராபுகளுக்கும் அருகதை இல்லை. ஐயத்தஹல்லஃபு அன் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் அவங்களை விட்டவர்கள் பின்தங்குவது. சூரா தௌபா 120வது வசனம். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த யுத்தம் நடந்துச்சு, ஹந்தக் யுத்தம் நடந்துச்சு. இந்த ஹந்தக் யுத்தம் நடந்த நேரத்துல வந்து, அதாவது அவங்க அராபுகள் வந்த மக்கள் என்ன நினைச்சாங்க அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றார், யஹ்ஸபூனல் அஹ்ஸாப லம் யذهبوا வயத்தில் அஹ்ஸாப், இந்த
கூட்டங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்து விட்டால் அவங்க ஆசை வச்சாங்களாம், இந்த சிட்டியில் உள்ளவங்க அவங்கெல்லாம், அன்னஹும் பாதூன ஃபில் அராப், அராபுகள்ல பதவிகளாக இருக்கக்கூடாதாண்டு. பாதூன ஃபில் அராப், பாதூனா அங்க போயிடுறது, மறைஞ்சிடுறது. அப்போ பாதூன் அல்லாஹ் தஆலா பதுவையும் அராபை சேர்த்து யூஸ் பண்றான். பாதூன ஃபில் அராப் யஸ்அலூன அன் அம்பாயிக்கும், செய்தி கேட்கிறவங்களா மட்டும் இருந்திருக்க கூடாதாண்டு. அப்படியே மறைஞ்ச அந்த ஏரியாவுக்குள்ள போய் ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லை தானே, அதுக்குள்ள இருந்து என்ன நடப்புவாங்க போகுது என்ன செய்தி என்று செய்தி கேட்கிறவர்களாக மட்டும் என்ன இருந்திருக்க கூடாதா. ஏன்னா யுத்தத்துல பயங்கரத்தை பார்த்து அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன அல்லாஹ் சொல்றா வலவுகானு ஃபீக்கும், அவங்க உங்கள இருந்தாங்கன்னா மா காத்தலுக்கும் இல்லா கலீலா, கொஞ்சம் தான் யுத்தம் செஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு பிரயோசனம் என்ன இல்லைன்னு ரப்பு என்ன செய்யறான் இதுல சொல்லி காட்டுகிறான். சரியா? அடுத்தது அதாவது சூரா ஃபத்ஹ் 11 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது சயகூலுல் அகல் முஹல்லஃபூன மினல் அஅராப், அராபுகள்ல யாரெல்லாம் பிந்தினார்களோ அவர்கள் சொல்வார்கள் ஷகலத்னா அம்வாலுனா வஹலுனா, குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் எங்களை கொஞ்சம் பிஸி ஆகிட்டு மஷ்கூல் வலைட்டா, ஷகலத்னா அம்வாலுனா வஹலுனா ஃபஸ்தக்ஃபிர் லனா, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்காக என்ன செஞ்ச பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்வார்கள். யகூலுன பி அல்சினதிஹி மா லைஸ ஃபீ குலூபி, உள்ளத்தில் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் நாவுகளால் சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல சூரா ஏற்கனவே சொன்ன அஹ்ஸாப் 20, இது சூரா ஃபத்ஹ் 11. அடுத்தது அதாவது நிறைய இடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதுல இந்த பாயிண்ட்க்கு வரது மட்டும் சொல்றேன். காலத்தில் அராபு, அராபுகள் சொல்றார்கள் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம். குல்லம் துமினு வலாக்கின் குலு அஸ்லம்னா, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, எனது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் என்ன செய்யல நுழையவில்லை. இப்போ இந்த அராபுகள் எல்லாம் அல்லாஹ் சொல்ற சிஃபத்துக்களை நீங்க ஒரு சைட்ல எழுதுங்க. சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க பல விஷயங்களை அராபுகள்ல அல்லாஹ் தஆலா விமர்சிக்கிறான். ஒன்று மார்க்க ரீதியான விஷயங்களை விமர்சிக்கிறான். ரெண்டு அஜிதர் அல்லா யஅலமு ஹுதூத மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கதியை பற்றி அறிவில்லாமல் இருப்பதற்கு மிகவும் ஒரு தகுதியான சூழ்நிலையில தான் அவங்க என்ன செய்றாங்க இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ரைட். இப்போ இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவது இந்த வசனத்தை பாருங்க. அதாவது ரப்புல் ஆலமீன் அதாவது இந்த இயல்புகளுக்கான அந்த முடிவை சொல்றதுக்கு அம்மன் ஹுவ கானித்து ஆனா அல்லைலி, இரவு முழுமையாக நின்று கொண்டு தொழக்கூடியவர், சாஜிதன் சுஜூது வகாயிமன் நின்ற நிலையில், யஹ்தருல் ஆகிரத்த மறுமை நாளை அஞ்சி, வயர்ஜூ ரஹ்மத்த ரப்பி இறைவனது ரஹ்மத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், இவர்களும் அவர்களும் சமமாவார்களா என்று கேட்டுட்டு குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலம், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னமா யததக்கர், படிப்பினை பெறுவர்கள் யார் தெரியுமா? உலுல் அல்பாப், லுப்புள்ளவர்கள் அப்படின்றான் அல்லாஹ் தஆலா. விடயம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை பாருங்க. இந்த இடங்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தில் நம்ம அடையக்கூடிய பிரயோஜனத்துக்கு. அதாவது ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதாவது தரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகிறான். அப்தன் மம்லூக்கன், அடிமையை, லா யக்திரு அலா ஷை, எந்த வேலையும் அவரால் அவர் இஷ்டப்படி செய்ய முடியாது. வமன் ரஸக்னாஹு மின்னா ரிஸ்கன் ஹசனா, நாங்க ரிஸ்க் நல்ல ரிஸ்கை கொடுத்திருக்கக்கூடிய மனிதனையும் அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகிறான். ஃபஹுவ யுன்ஃபிகு மின்ஹு சிர்ரன் வ ஜஹரன், அந்த ரிஸ்க்ல இருந்து அவர் என்ன செய்றாரு, அவர் எதையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார். இவர் என்ன செய்றாருண்டா சிர்ரன் வ ஜஹரா, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்கிறார். ஹல் யஸ்தவூன், இவர்கள் இருவரும் சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்கள் அதிகமானவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ரெண்டு பேரும் உதாரணம் சொல்றான். வதரவல்லாஹு மஸலன், அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ரஜுலைனி, ரெண்டு பேர். அஹதுஹுமா அப்கம் லா யக்திரு அலா ஷை வஹுவ கல்லுன் அலா மௌலாஹு, ஒருவர் ஊமை, வஹுவ அதாவது லா யக்திரு அலா ஷை, அவர் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு சக்தி இல்லாம, வஹுவ கல்லுன், குல்லுன் இல்ல கல்லுன் அலா மௌலா, முழு சுமையும் அவருடைய பொறுப்பாளர் மீது அவர் இருந்து கொண்டிருக்கிறது. ஐனமா யுவஜ்ஹு லா யஅதி பிகைர், எங்க திருப்பினாலும் இவரால் எந்த கைரையும் என்ன செய்யலாது கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஹல் யஸ்தவி ஹுவ, இவர் சமமாவாரா? வமை யஅமுரு பில் அத்ல், நீதியை ஏவுகின்றவர். வஹுவ அலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில் இருந்து கொண்டு நீதியை ஏவுகின்றவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. என்னன்னு சொன்னா,
ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல அவர்களுடைய இலக்க அவர்கள் அடைந்த அந்த விஷயத்தை பாராட்டினார். ஆராபில் எல்லாம் பாராட்டுறான், சரியா? பாராட்டுறான். அவங்க அடைந்த இலக்கு எது? ஈமான் கொள்றது, தொழுகிறது, ஒழுக்கமாய்க்கிறது, கட்டுப்பாடாய்க்கிறது, நேர்மையாய்க்கிறது, இதுதான் நோக்கம். அதை அல்லாஹ் தஆலா பாராட்டுறான். ஆனா அதை அல்லாஹ் தஆலா பாராட்டினாலும் இதோட இல்ம் இருக்கக்கூடியவர்கள், சரியா, இதோட அறிவிருக்கக்கூடியவர்கள், இதோடு ஞானம் இருக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் தஆலா ஒருபடி மேலாகவும் சிறப்பாகவும் ரப்பு சொல்றான். அப்ப இவங்கள எது விமர்சனமா அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அதாவது சொல்றான்னா, இது கிடைச்சி அவங்க இதன் மூலம் எது கிடைக்கணுமோ அது இல்லாமல் இருந்த அவர்களை விட இவர்கள் கேவலமான அவர்கள் அந்த கேவலத்துக்கு வரமாட்டாங்க. எல்லாம் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுவாங்க என்னடா, ஒருவருக்கு அறிவு கிடைச்சு, ஞானம் கிடைத்து, விளக்கம் கிடைத்து, ஞானமும் அறிவும் விளக்கம் இல்லாமல் அவர்கள் எதை அடைந்தார்களோ அத இவர் அடைஞ்சிட்டாரண்டா, இவர் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள் தங்களது அடியார்களிலே அறிந்தவர்கள் தான், அறிஞர்கள் அல்ல, அறிந்தவர்கள் பயப்படுவார்கள் அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப இவன் அது ஹஸ்யத்தை என்ன செய்யும்? கூட்டும், தக்வாவை கூட்டும், இஹ்லாஸ். அவனை விட இவனுக்கு என்ன செய்யணும்? அது இரட்டிப்பாக வர வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஆனா இது அவனுக்கு கிடைச்சி இவன் அந்த லெவலுக்கு இல்லாம போயிட்டான் வைங்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது கேவலம் என்றான். இது என்ன பிரயோஜனம் இல்லை என்றான். இது உன்னை அழிச்சிரும் என்று சொல்றான். இது உனக்கு நஷ்டம் என்று சொல்றான். இன்னும் சொல்ல போனா அவனை விட உனக்கு இரட்டிப்பு கேள்வி, அவனுக்கு மன்னிப்பு அதிகம், உனக்கு தண்டனை என்ன அதிகம் என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். சோ இது மிக முக்கியமான ஒரு பகுதி, நம்முடைய லைஃப்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்க. அதாவது குர்ஆன்ல எல்லா இடங்களிலும் ரப்பு அல் கிதாப வல் ஹிக்மா, இல்மும் ஞானமும், இல்மும் ஞானமும். ஹிக்மத் எங்களுக்கு சுன்னா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சுன்னா எங்களுக்கு ஹிக்மத். அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு ஹிக்மத் ஒன்று இருக்குது, விளங்கிட்டா? ஞானம். அதை தாண்டி ஹிக்மத் என்ற அசல் குர்ஆன்ல வரக்கூடிய விஷயத்துல, அதாவது அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பார். ரசூலுல்லாஹ் ஹக்கீம், ரசூலுல்லாஹ் ஞானி, ரசூலுல்லாஹ் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். சுன்னாவை என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பார். ரசூலோட வாழ்க்கையே சுன்னா. ஆனா ஹிக்மத் என்ற அதை விட விரிந்தது. சுன்னா எங்களுக்கு இல்சாம், கட்டாயமா நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு அம்சம், வழிமுறை என்றது. அப்போ என்னது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, சூரா பக்ரா 251 சொல்லி காட்டுறான். வ கதல தாவூது ஜாலூத், தாவூத் ஜாலூத்தை கொன்றார். வ ஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா வ அல்லமஹு மிம்மா யஷா. மூணு விஷயம். அல்லாஹ் அவருக்கு ஆட்சியை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், நாடியவற்றிலிருந்து அறிவை கொடுத்தான். ஞானத்தை தனியாக கொடுத்தான். அப்ப ஞானம் என்றது அவரோட என்ன செய்யும்? பிறக்கும், அவருடைய சிந்தனை அதை கூர்மையாக்கும், வளர்க்கும். எல்லா விஷயங்களிலும் ஞானம் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிட்டா? அப்போ அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது ரப்புல் ஆலமீன் யுத்தில் ஹிக்மத்த மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுக்கிறார். நம்ம ஹிக்மத்தான ஆளு என்று தந்திரத்துக்கு சொல்றோம், விளங்கிட்டா? அதல்ல, ஞானத்துக்கு சரியான வழிமுறைக்கு. யுத்தில் ஹிக்மத்த மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுக்கிறார். வமை யுக்தல் ஹிக்மா, யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதோ ஃபகது ஊத்திய ஹைரன் கதீரா, அவருக்கு நிறைய நலவுகள் என்ன செய்தது? அதாவது கொடுக்கப்பட்டு விட்டது. வமா யذكر இல்லா உலுல் அல்பாப், அதாவது லுப்புடையவர்கள், விடயதானம் உள்ளவர்கள், அறிவுடையவர்களை தவிர வேற யாரும் படிப்பினை பெற மாட்டார்கள் அப்படின்னு ரப்ப என்ன செய்யறான்? படிப்பினை பெற மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா அடிக்கடி என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன்ல பல இடங்களை நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா ஹிக்மா என்கின்ற ஒரு பகுதியை சொல்றான். ஆத்தைனா ஆல இப்ராஹிம் அல் கிதாப், இப்ராஹிம் குடும்பத்துக்கு கிதாப் வேதத்தை கொடுத்த, வல் ஹிக்மா ஞானத்தை கொடுத்த, ஆத்தைனாஹும் முல்கன் அதீமா, அவர்களுக்கு பலமான மகத்தான ஆட்சியையும் நாம் என்ன செஞ்சோம்? அவர்களுக்கு கொடுத்தோம். ஆனா அதனால மூணு கிடைச்சியும் ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி, இறைவனை ஈமான் கொண்டவர்களும் இருந்தார்கள். வமின்ஹும் மன் ஸத்த அன்ஹு, அதை விட்டும் இறைவனை விட்டும் தடுத்தவர்களும் இருக்கிறார்கள். வகஃபா பி ஜஹன்னம ஸஈரா, விளங்கிட்டா? கொதிப்பதற்கு எரிப்பதற்கு நரகமே போதுமானது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. அப்ப அல்லாஹ் சொல்றான், வேதத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆட்சியையும் கொடுத்தோம். இது பயன்படுத்தினவங்க இருக்கிறாங்க, பயன்படுத்தாதவர்களும் என்னது இருக்கிறாங்க அப்படின்றான், சரியா? அதுபோல இதை நீங்க, நான் ஏன் இதை மிக அதிகமாக சொல்றேன்னா, இது ஒரு முக்கியமான புரிதல் எங்களுடைய எல்லா விஷயத்திலும், பிரச்சாரங்களையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, எங்களது அத்தாட்சிகளை, எங்களது அறிவை, எமது ஞானங்களை கொடுத்த நபருடைய கதையை அவர்களுக்கு சொல்லுங்க, அந்த வரலாற்றை அவர்களுக்கு சொல்லுங்க. ஃபன்சலஹ மின்ஹா, அதிலிருந்து அவர் இன்சிலாஹ் ஆகினார், அப்படியே வெளியேறினார். அல்லாஹ் ஆயாத்தை கொடுக்குறான், அத்தாட்சிகளை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுத்திருந்தான். இன்சிலாஹ் மினத் தீனா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர் ஃபன்சலஹ மின்ஹா, அப்படியே வெளியாகிறார். இன்சிலாஹ், அதாவது சலஹ அப்படின்னா ஆட்டை உரிக்கிறதுக்கு பேர், விளங்கிட்டா? உரிக்கிறதுக்கு பேர் அது இன்சலஹ அப்படின்றது, ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான்,
அதாவது ஷைத்தான் அவரை தொடரச் செய்தான். அவர் போற வழியை ஷைத்தான் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சா தொடரச் செய்தான். ஃபகான மினல் காவீன், வழி தவறியவர்களில் உள்ளவராக மாறிவிட்டார். ஆனா அல்லாஹ் சொல்றான் ஆத்தைனாஹு ஆயாத்தினா, எங்களது வசனங்கள் அவருக்கு கொடுத்தோம் என்றான். ஆனா அவர் வழிகட்டவர்களில் உள்ளவராக ஆயிட்டேன்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் வலவு ஷினா, நாங்கள் நாடி இருந்தால் ல ரஃபஅனாஹு பிஹா, அந்த அத்தாட்சிகளை வைத்து அவரை நாம் எங்கேயோ உயர்த்தி இருப்போம், எந்த இடத்துக்கோ அவரை நாம் கொண்டு வந்திருப்போம். வலக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த், அவர் உலகத்தை விரும்பிட்டாரு. நான் சொன்ன அறிவை வேறத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய, இந்த உலகத்துடைய ஆசைகளை விரும்பிட்டாரு, உலகத்துல நிரந்தரமாகி விட்டார். வத்தப ஹவா, அறிவை விட்டுட்டு தன்னை மனோ இச்சைகளை பின்பற்றினார். ஃபமஸலுஹு, அவருடைய உதாரணம் கமஸலில் கல்ப், நாயுடைய உதாரணம் என்றால் நாயுடைய உதாரணம். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ், நீங்க அதை விரட்டுனீங்கடா, ஓட செஞ்சீங்க என்றாலும் நாக்க தொங்க போட்டு தான் என்ன செய்யும் அது, அதாவது இறைச்சி கண்டு ஓடும். அவ் தத்துருக்கு, சும்மா விட்டீங்கன்னாலும் அதே மாதிரி தான். சும்மா விட்டீங்கன்னாலும் நாக்க வெளியே போட்டுக்கன்னு என்ன செய்யும், அந்த மூச்சை அப்படித்தான் விட்டுக்கன்றிருக்கும். தத்ருக்கு யல்ஹஸ் தாலிக மஸலு கௌமில்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா, எங்களது வசனங்களை எனது அதாவது பொய்ப்படுத்தியவர்களுடைய உதாரணம் இதுதான். ஃபக்ஸுஸில் கஸஸ், கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே. ஸாஅ மஸலன், கெட்ட உதாரணம், உதாரணங்களால் கெட்டது. அல் கௌமுல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா வ அன்ஃபுஸஹும் கானூ யظ்லிமூன், அவர்களுக்கு அவர்களை அநியாயம் செய்து கொண்டார்கள், அதாவது எங்களது வசனங்களை பொய்ப்படுத்தியவருடைய உதாரணமும் இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதைத்தான் சொல்லுவாங்க என்னது, பல்கம் பல்அம், அது பல்கம் பின் பாகூரான்னு, பல்கம் பின் பாகூராவுடைய சம்பவம்னு சொல்லுவாங்க. நீங்க தஃப்சீர் இப்னு கஸீர் இந்த வசனத்துக்கு கீழே சூரா 176 சொல்லுவாங்க. அதை விட வரலாறு தான் சொல்றாங்க. அல்லாஹு அலா. இப்ப அல்லாஹ் இங்க யாரை சொல்றான், அறிவு கொடுத்து அத்தாட்சி கொடுத்த ஒருத்தர் எப்படி தலைகீழா மாறினான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நினைச்சுதான் அவரை உயர்த்திருப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ இதை நம்ம எடுத்தீங்கன்னா 4 முடிவுகளுக்கு வரலாம். உண்டு என்னடா, ஃபித்ரா அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அழகான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை சிறந்தது, சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த ஃபித்ரா அடிப்படையில் அவருக்கு கிடைத்த அந்த வாழ்க்கைய ஒருவருக்கு அறிவு கிடைச்சி, விளக்கம் கிடைச்சி, ஞானம் கிடைத்து, அக்களும் இருக்குது, ஹிக்மத்தும் கிடைக்குது, இல்மும் கிடைக்குது, அதோட முழுக்க இன்னமும் அத்தாட்சிகளும் கிடைத்து அது கிடைக்குமாக இருந்தால் நூறுன் அலா நூர், விளங்கிட்டா, ஒளிக்கு மேல அது ஒளி, அவரை விட இவர் ஒரு படி மேல இருக்கணும், அவரை விட இவர் ஒரு படி மேல இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்ற இல்ம் என்றது என்னன்னு சொன்னா, இல்மு அவருக்கு வந்துட்டா சுஜூத்ல விழுவார், கண்ணீர் வடிப்பாரு, அழுவாரு, துடிப்பாரு, பணிவாரு, பெருமை இல்லாம போகும், உடநோய்கள் இல்லாம போகும், பொறுமையாளராக இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் என்ன செய்வாரு, நூறுஹும் யஸ்ஆ பைன ஐதிஹிம், அவருடைய ஒளி அவர்களுக்கு முன்னால ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமானிய நூறு என்னது அவருக்கு வரணும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ ஃபீ சம்இ நூரா. துஆ ஒரு அறிவு, அதை பாடமாக்கி புரிஞ்சு விளங்கி கேட்கிறது அறிவுடைய இன்னொரு அறிவு. இது அவருக்கு என்ன செய்யும், அது கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே இவர் அவரை விட அவர் என்ன இலக்குகள் அடைஞ்சாரோ அதை விட பெரிய அடைவுகளை இவருடைய இல்மால் அவர் என்ன செய்யணும், அடையணும். அட்லீஸ்ட் அவருடைய அளவுக்காவது என்ன செய்யணும், அடையணும். ஆனால் இல்ம அதை விட கூடுதலாக இவர் கொண்டு போகணும். அதுக்கு மாற்றமாக இவருக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகவும் இல்லாமல் இருந்து ஒரு தரம் சாதாரண வைக்கிறார், அல்லது இதை அவர் தலைகீழா பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கும் வந்தால் அவரை விட வேகமாக இவருக்கு தண்டனை வரும். அவருக்கு தண்டனை கூற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். முதலாவது என்ன, வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லாம் கொடுத்துட்டான். அதனால தண்டனை வேகமா வந்துச்சு. செஞ்சது இன்றைக்கு உலகத்தில் உள்ள என்ன ஒரு மனிதன் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பார்த்தா பட்டியல் பெருசு. அவர் அந்த மரத்தை நெருங்கினார், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை விட்டு என்ன செஞ்சான், வெளியாக்கினான். பல தண்டனைகள், சந்ததிக்கே தண்டனை எல்லாம் என்ன செஞ்சான், கொடுத்தான். நம்ம செஞ்ச ஒரு பாவத்துக்காக நம்மளோட குடும்பம் தண்டிக்கப்பட்ட எப்படி அது அவருக்கு கிடைச்சது. ஆதம் செஞ்சதுக்கு ஆதம் முழு சந்ததி என்னது தண்டிக்கப்படுற மாதிரி ஒரு அம்சம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை வாதிக்கிற அளவுக்கான ஒரு தண்டனை அதை என்ன செஞ்சது இருந்தது. அதே போல யாரு நபிமார்கள் அல்ல அவசரமா பிடிப்பான். சின்ன சின்ன இது வந்தாலும் முடியும். கஅப் இப்னு மாலிக் செஞ்ச சம்பவத்துக்கு நம்ம செஞ்ச சம்பவங்களாம் எடுத்து பாருங்க. 50 நாள் அவருக்கு என்ன கடுமையான ஒரு சமூக பகிஷ்கரிப்பு நடந்துச்சு. எனவே நல்லவர்களாக, அறிவுள்ளவர்களாக, மார்க்க விளக்கம் உள்ளவர்களாக இருந்தால் தண்டனை அல்லாட்ட வேகமா வந்துடும். அவங்களுக்கு லேட் ஆகும். அவங்களுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு அந்த இல்ம அல்லாஹ் கொடுக்கல, அந்த ஃபஹ்ம் அல்லாஹ் கொடுக்கல, அந்த ஹிக்மத் அல்லாஹ் கொடுக்கலன்றது யாரு கொடுக்கல, அல்லாஹ் தஆலா தான் கொடுக்கல. கணக்கிட்டா அப்ப அவங்க தேடினாலும் அவங்களால கிடைக்காம இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவங்களோட சிந்தனையை அந்த அளவுல வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அது அவங்க குற்றவாளிகள் இல்லை, அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. படிக்காதவன்ட்ட போய் நீ என்ன விளங்காமிக்கிறா படிக்காமிக்கிறான்னு சொல்ற நமக்கு இன்னும் அறிவு ஒழுங்கா வரலன்னு அர்த்தம். அப்போ அவனுடைய லெவல்ல நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை லேட் ஆகும். அவர்களை புரியாத தன்மை அதிகம் என்று அவர்களோட தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅஃபு அன்ஹும்
மன்னித்து விடுங்கள், வஸ்தக்ஃபிர் லஹும், பாவ மன்னிப்பு கேளுங்கள், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோட மசூரா செய்யுங்கள். அவர் சொல்றாங்க. இந்த அடிப்படை ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அராபியை எப்படி ட்ரீட் பண்ணாங்க. அவங்க வார நேரம் இவங்க அராபின்னு சொல்லலைனா சரியா, ஆனா அராபிய சில உதாரணங்களை சொல்லி காட்டுறேன். வார டைம்ல அவங்களோட சால்வையை பிச்சாங்க, இழுத்தாங்க, அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமாக அன்பாக அவர்களோட என்ன செஞ்சாங்க, நடந்து கொண்டாங்கன்றத என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை நம்ம விளங்கிட்டோம் என்று சொன்னா புரிதலை, அதாவது ஒரு மனிதரோட புரிந்து நடத்தல் என்ற அறிவு ஒருவருக்கு கிடைக்கிறது பெரியோரு நியாமத், பெரியோரு அருள், பெரியோரு ஃபஹம். ஆனா அதை நீ நடைமுறைப்படுத்தலைடா, அதை விளங்காம இருக்கிறேன் நீ கேவலமாகிறான்னு அர்த்தம். அதான் இங்க புரிஞ்சுக்கணும். இதை உனக்கு ஃபஹமும் கிடைச்சி, இல்மும் கிடைச்சி, ஹிக்மத்தும் கிடைச்சி, இதை நீ செய்யாமிக்கிற, அதான் அது உன்னோட உணர்வை கட்டுப்படுத்தல, உன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தல, உன்னோட அறிவு, உன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்தல, உன்னோட பெருமையை கட்டுப்படுத்தலைண்டா நீ பக்குவம் இழந்ததுல அவர்களை விட நீ அவன் கோவப்பட்டா கூட அவனை விளங்கப்படுத்திட்டீங்க. அவன் ஃபித்னால அவன் சரியாகிறான், டக்குனு ரிவர்ஸ்ல அந்த சார்ஜுக்கு வந்துடுறான். ஆனா உண்ட இல்மு ஒண்ணு என்ன செய்யல, கட்டுப்படுத்தலைன்னா நீ இதை படிக்காம இருக்கிற நல்லது, விளங்காம இருக்கிற நீ நல்லது, நீ இதை நடைமுறைப்படுத்தாம இருக்கக்கூடியவராக இருந்தால். எனவே இந்த அடிப்படையில தான் நாங்கள் வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளையும், மக்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் என்ன செய்யணும், இதுல நம்ம அணுக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது பொதுவாகவே நம்ம சமுதாய ரீதியாக புரிந்து செய்கின்றவர்கள், அறிந்து செய்கின்றவர்கள், விளங்கி செய்கின்றவர்கள், சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பொருளியல் வாழ்க்கை, என்னது அவர்களுடைய அதாவது அஹ்லாக் சார்ந்த விஷயங்கள் கொடுக்க எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு விளங்கி செய்யக்கூடியவர்கள் இயல்பாக செய்யக்கூடியவர்களை விட மிக அதிகமாக இருக்கணும். இவற்றையும் இயல்பு கலந்திருக்கலாம், ஆனா அந்த இல்முனை என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆனா நீ செய்யலைன்னா நீ அவர்களை விட என்ன கேவலமானவர் என்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்பயும் ஒரு சாதாரண ஒரு பொதுமகனாக ஃபித்ராலேயே இயல்பாக இருந்து கொண்டு இல்மில்லாம தவறு உறவரையும் உங்களே சமப்படுத்திடுவான. நீங்க அதை விட மோசமானவன் நினைக்கணும். இல்மு இருந்தா அதுல நம்ம தவற விடுறது, நம்ம விளங்கி தவறு விடுறது, அவரை விட நான் மோசமானவர், அல்லாஹ் தஆலா தண்டனை எனக்கு அவரை விட என்ன செய்வான், அதிகப்படுத்துவான் என்கின்ற அறிவு நம்மிடத்தில் என்ன செய்யணும், வர வேண்டும். இந்த புரிதலோடு, இந்த விளக்கத்தோடு நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிக்குள்ள என்ன செய்வோம் போவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.